எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் குழம்பு நிறைய வகையாக வைக்கிறாங்க. இது எங்கள் ஊர் மீன் குழம்பு. மீன்கிறது ரொம்ப சத்தான ஒரு உணவு. அது ஒரு குட் ப்ரோட்டீன். எங்கள் ஊர் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் சைடில். இதை தாளிக்க மாட்டாங்க. மீன் குழம்பு நிறைய மெத்தடில் சமைக்கலாம். எந்த மெத்தடில் நம்ம சமைச்சாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஒரு நல்ல குட் ப்ரோட்டீன். இன்றைக்கி நாம் ஒரு மெத்தடில் செய்கிறத பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போது சமைக்கலாம். எங்கள் ஊர் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வாவல் மீன், ஒயிட் பாம்ஃப்ரெட் 1/2 kg நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய், மசாலாக்கள் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி, அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கப் வெங்காயம், தேங்காய், மசாலா அரைக்க தேவையான ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி மீன் குழம்பு செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். பொதுவாக மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் புளியை மட்டும் ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுருக்கேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக போடுறது டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஈவனாக மசாலா அந்த தண்ணியில், புளி தண்ணியில் கரையிற மாதிரி இருக்கட்டும். நம்ம இப்போது மசாலா அரைக்க போகிறோம். இதில் தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு அது கூட வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டு அரைக்கிறது மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணலாம். மசாலா நல்லா கிண்டி விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை போடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை போடலாம். மீன் போட்ட உடனே உப்பு போடலாம். தேவையான அளவு உப்பு போடுங்க. பொதுவாக மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 to 30 மினிட்ஸில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு சைடில் இந்த மீன் குழம்பு உடனே ரெடி ஆயிடும். அடுத்த அடுப்பில் ரைஸ் வச்சோன்னா 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமையலை முடிச்சிடலாம். மீன் போட்ட பிறகு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. ரொம்ப நிதானமாக நம்ம கிண்டி விடணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா மீன் ரொம்ப உடஞ்சிடும். மீன் இப்போது வெந்துட்டுருக்கிற டைம்லையே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6-7 கீர்ன பச்சை மிளகாய், இது ரெண்டுமே நம்ம ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இந்த மீன் குழம்புல இது ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் சிம்மரில் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. குழம்பு ரெடி. எங்கள் ஊர் மீன் குழம்புல நாங்கள் தாளிக்கிறது இல்லை. வெறுமனே நல்லெண்ணெயை மட்டும் மேலே ஊற்றிட்டு குழம்பை காய வச்சுருவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்ல மீன் வெந்து நல்லா வற்றி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 10 மினிட்ஸ் போடலாம். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மீன் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்காமல் எண்ணெய் ஊற்றி இந்த மீன் குழம்பு செய்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம்.